முற்காலத்தில் திருவண்ணாமலையை வல்லாளர் என்ற அரசன் ஆண்டு வந்தாராம். தலை சிறந்த சிவபக்தனான அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இதனால் அவர் இறக்கும் தருவாயில் ஈசனை மனமுருக வேண்டி தனக்கு இறுதிச் சடங்கு செய்யக்கூட குழந்தை இல்லையே என்று அழுதாராம். மனமிறங்கிய எம்பெருமான் ஈசன் ஒரு சிறுவனாக அவர் முன் தோன்றி அவரின் ஈமச் சடங்குகளை தானே செய்வதாக வாக்களித்தாராம். அதே போலவே அவர் இறந்ததும் சிவபெருமான் தோன்றி வல்லாளரின் ஈமச் சடங்குகளை செய்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. இன்றும் மாசி மகம் அன்று சிவபெருமான் பூமிக்கு வந்து மகனின் ஸ்தானத்தில் இருந்து அந்த அரசருக்கு உரிய சடங்குகளை செய்வதாக நம்பப்படுகிறது. இதனால் தான் மாசி மகத்தன்று பித்ரு தர்ப்பணம் தருவது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. மற்றுமொரு சிறப்பான நிகழ்ச்சி என்னவென்றால், இந்த உலகமே மீண்டும் படைக்கப்பட்ட தினம் இந்த மாசி மக தினம். அது என்னவென்று பார்க்கலாம். இந்த உலகில் அதர்மம் அதிகரித்ததால் எம்பெருமான் ஈசன் உலகத்தை